ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம கொத்தரங்காத்தை தாங்க செய்ய போகிறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது மாதிரி கூழு, ராகி கூழு, கம்பங்கூழு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வந்து சந்தையில் இந்த காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி. இதை வந்து செய்யவே முடியலை. ஒரு வாரமாக இருந்தது, ஃப்ரிட்ஜிலேயே இருந்தது. சரி, இதை வந்து நம்ம இனிமேலும் குழம்பு வச்சா சரியாகாதுன்னு நான் வந்து இது சரி வத்தலை செஞ்சுருவோம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த வத்தலை செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம கொத்தரங்காய் வத்த அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சரி, கூழுக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து எடுத்து வச்சாச்சு. தேவைக்கேற்ப நம்ம வந்து உப்பும் போட்டாச்சு. தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த கொத்தரங்காய். இதை வந்து நம்ம வந்து குக்கரில் தான் நான் வேக வச்சேன். ஏன்னா கொத்தரங்காய் கொஞ்சம் லேட்டாக டைம் பிடிக்கும் நமக்கு வேகிறதுக்கு. அதனால நம்ம வந்து இந்த கொத்தரங்காய் வத்தலை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க கொத்தரங்காய் வத்தலுக்கு. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வரும். நான் வந்து ஒரு 4 விசில் அளவு கொத்தரங்காய் வத்தலுக்கு விட்டேன். நல்லா வேகணும் நம்மளுக்கு. இல்லைனா வந்து நம்ம ரொம்ப முத்தான காயில் போட்டால் கடுக்குன்னு இருக்கும். கொத்தரங்காய் வத்தலுக்கு எப்போவுமே பிஞ்சான காய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு இதாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு அந்த கொத்தரங்காய். ஒரு 4 விசிலே நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே அந்த தண்ணி அம்பிட்டே நம்ம வந்து வடிச்சிட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா இது மாதிரி வேகணும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வெயிலில் காய வச்சுக்குவோம். நம்ம துணியில் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு பிளேட்லேயே நான் காய வச்சுட்டேன். இது இப்போ இவ்வளோ இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்சம் நான் போயிடும். இந்த கொத்தரங்காய் வத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக ஆயிரும். ஒரு புடிச்சோடி கூட வராது. கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக ஆயிரும். இதை வந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு நம்ம வந்து வெயிலில் நல்லா காய போடணும். நம்மளுக்கு வந்து சப்போஸ் இதில் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி இதில் நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நான் வந்து வெயிலில் வந்து மாடியில் வச்சு காய வச்சுக்குவோம். இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த வத்தை 1 வருஷம் ஆனாலும் கூட கெட்டு போகாது. நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுட்டா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட அப்படியே தான் இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த அளவு தான் எனக்கு வந்து வத்தலே வந்தது. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆயிலை நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். கொத்தரங்காய் வத்தலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுக்கணும். இல்லைனா வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு கருகல் ஆயிரும். சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் கூழுக்கு தான் இந்த கொத்தரங்காய் வத்தலே நான் பொரித்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இல்லைனா கொஞ்சம் நம்ம டைம் எடுத்தோம்னா அப்படியே கருகிரும், கண்ணங்கரையன்னு ஆயிரும், கசப்பாயிரும் வத்தை. நம்ம ஒரு கையில் உடைச்சாவே உடஞ்சி வரும் நம்மளுக்கு அந்த வத்தை. இது மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இருக்கிற வாங்கினோம்னா நம்ம செய்யாமல் இருந்த கொத்தரங்காய் இது மாதிரியும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான செய்முறையில். Thanks for watching. Bye bye friends.